சமீபத்தில் எலான் மஸ்க் கிட்ட வந்து மனித குலத்தோட மோசமான கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். It's one adventure that's made us worse. Invention. Maybe short form video. It seems to be running people's brains. அதே மாதிரி ஹெச் வினோத்தோட சமீபத்திய இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் வந்து இந்த சோஷியல் மீடியா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னென்னா உங்களை வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். என்ன தான் வந்து இது வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க. அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு சினிமாவுக்கு போகிறதுலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான வாழ்க்கை முடிவு வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்னு பார்த்திங்கன்னா சமகாலத்தில் ஜெயமோகன் இருக்கார். அவரோட வெண்முரசு மட்டுமே 25,000 பக்கங்கள் எழுதியிருக்காரு. அவரோட மொத்த புத்தகங்களே வாசிக்கணுன்னாலே உங்களோட ஒரு முழு வாழ்க்கை தேவைப்படும். அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா சிறந்த சினிமா, சிறந்த இலக்கியம் இதெல்லாம் பார்க்குறது, வாசிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமில்லாத விஷயமா தெரியுது. இந்த கால இளைஞர்கள் எல்லாமே வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. ஈவன் நானுமே வந்து இந்த டிஜிட்டல் உலகம் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்மளோட கார்ப்பரேட் வாழ்க்கையும் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு புக்காக எழுதினேன். இந்த புக்கை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் வாசித்து ஃபீட்பேக் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான். அந்தளவுக்கு எல்லாருமே வந்து நேரம் இல்லாமல் வாசிக்க அந்த அட்டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த யூடியூப் வீடியோஸ், இந்த ஷார்ட்ஸ் இது மூலமாக நான் இனிமேல் சொல்லலான்னு இருக்கேன். நன்றி.